अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदको ज्ञान राजा सुपात्र तया नविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की हरे जय जय राम कृष्ण हरि हरे जय जय राम कृष्ण हरि हरे हरे जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरे 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 जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरे जय जय राम कृष्ण हरि हरे जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरे 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 जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम
Hare Hare Ram Krishna Hare Hare Ram Krishna Hare Hare Ram Krishna Hare Ram Krishna Hare Hare Ram Krishna Hare Hare Ram Krishna Hare Ram Krishna Hare 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 Hare Ram Krishna सुंदर ते ध्यान उभी विटेवारी सुंदर ते ज्ञान उभे 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 विटेवारी कौस्तुभमणि कांती कौतुभमणि
पीतांबर तुळसी हार गाळा काचे पीतांबर कंठी कौस्तुभाई विराजित कंठी कौस्तुभाई विराजित तुळसी हार गाळा काशी पीतांबर तुळसी हार गाळा काशी पीतांबर तुळसी हार गाळा काशी पीतांबर आवडे तुका म्हणे माझेची सर्व सुख तुका म्हणे माझेची सर्व सुख तुका तुका म्हणे माझे घेती सर्व सुख तुका म्हणे माझी घेती सर्व सुख पाय तुळसी हार तुळसी हार तुळसी हार सर्व
जय राम कृष्ण हरी 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 जय राम कृष्ण विठ्ठल सोयरा सज्जन संगाती विठ्ठल सोयरा सज्जन संगाती विठ्ठल सोयरा सज्जन संगाती सोयरा विठ्ठल सोयरा सज्जन संगाती विठ्ठलया चित्त विठ्ठलया चित्त बैसनासे विठ्ठल गे अंग व्यापिनी काया विठ्ठल गे अंग व्यापिनी काया विठ्ठल गे अंग व्यापिनी काया पैसाला विठ्ठल पैसाला विठ्ठल जीवाची माता पैसाला विठ्ठल पैसाला विठ्ठल पैसाला विठ्ठल जीवाची माता
हे प्रधान सगळा इंद्रिया मन हे प्रधान सगळा इंद्रिया मन हे प्रधान सकळा इंद्रिय सकळा इंद्रिय मन हे प्रधान सकळा इंद्रिय इंद्रिय सकळा इंद्रिय सकळा इंद्रिय सकळा इंद्रिय मन हे प्रधान सकळा इंद्रिय मन हे प्रधान केही करी ज्ञान केही करी ज्ञान केही करी ज्ञान पीतो वादे केही करी ज्ञान पीतो वादे नगे तुका म्हणे या तुका म्हणे या तुका म्हणे या तुका म्हणे या विठ्ठलाची आता तुका म्हणे या विठ्ठलाची आता तुका म्हणे तुका म्हणे विठ्ठलाची आता
ಜಗದ್ಗುರು ತುಕಾರಾಮರ ಕೀರ್ತನ ಅನುಭವಿಸಿದ ವಿಠಲಗೆ ಅಂಗ ವ್ಯಾಪಿನಿತೆ ಕಾಯ ವಿಠಲಗೆ ಛಾಯ ಮಾದಿ ಮಾದಿ बैसला विठ्ठल जीवाची अमाता नवदे अन्यता आण दूर
विठ्ठला अंग व्यापिनी ते काया विठ्ठल सोयरा सज्जन संघाती நிறைய சொல்லிருக்காங்க. மகாராஷ்டிர தேசத்திலேருந்து நிறைய கிரிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் வந்து இதை பத்தி நிறைய அவருடைய கோணங்களை காமிச்சிருக்காங்க. விட்டலனை நண்பனாக்கு எளிமையான ஒரு பாவம். விட்டலனை நண்பன், சுவாமியை நண்பனாக்குறது சொல்றது சுலபம். ஃப்ரெண்டோட எக்ஸ்டென்ஷன் வரணும் இல்லையா, அந்தரங்கத்திலேருந்து வரணும். அந்தரங்கத்தில் அவன் நம்மளோட வந்துட்டே இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு, நம்மளோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒரு உணர்வை, நட்புங்கிற உணர்வை, நண்பன்கிற உணர்வை நன்னா புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். சராசரி மனிதனுடைய நண்பன் நட்பு இதெல்லாம் எப்படின்னாக்க, தெரிஞ்சவாளையும் நண்பன்னுவான், அடிக்கடி ரொம்ப பரிச்சயமானவாளையும் நண்பன்னுவான். பிரீத்தி இருக்கும், அவகிட்ட ஒரு ஈடுபாடு இருக்கும், அதையும் நண்பன்வா. இதெல்லாம் தாண்டி போய் துகாராம் மகாராஜர் பிரகலாதனை நான் நண்பனா பார்க்குறேங்க. பிரகலாதனுக்கும் ஸ்ரீஹரிக்கும் இருக்கிற உறவு வந்து நட்பு உறவு இருக்கு. குழந்தையா இருந்துட்டு பரம ஆத்மா கிட்ட ஒரு நட்பு பாவம் இருக்கு. அது அங்கதன் கிட்டையும் இருந்தது. அங்கதான் நிறைய அறிவுரைகள் யாரு சொல்லுவா? ஒரு முக்கியமான கட்டத்தில் ராமபிரானுக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வார்ஃபேர் பேட்டில்ல, அந்த வார்ஃபேர் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கிடையாது. உட்காந்த இடத்துல பட்டனை தட்டினா போடும், அங்கெல்லாம் போய் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எல்லாமே கிராஃபிக்ஸில் வந்துட்டு இருக்கும். இருந்த இடத்துல எங்கேயோ இருப்பாங்க. பல ஆயிரம் மைல்களுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கும். விஷயங்கள்லாம் வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை, அந்த க்ஷணம் அம்பு அம்புரா தோணி எடுக்கணும். மந்திரம் மந்திரம் சஸ்திரம், அதுக்காக தான் சஸ்திரம்னு பேர். மந்திரத்தை உச்சரிச்சு சொல்லி போவோம். நமக்கு அதெல்லாம் தெரியாது, நமக்கு பழக்கமும் கிடையாது. மந்திரத்தை உச்சரிச்சா என்ன ஆகும்னாக்க, நாம காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி இல்ல. வெறும் அஸ்திரத்துக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பலம் தான் வேணும். வெறும் அஸ்திரத்துக்கு பலம் தான் வேணும். அம்புரா தோணியில எடுத்து அந்த நாண்ல அம்ப வச்சு இழுத்து தன்னுடைய பலத்தை வைத்து அம்பு எய்துவதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. சஸ்திர அஸ்திரம்னா என்னன்னா, மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த மந்திர சக்தியை அந்த அம்புக்கு கொடுத்த உடனே அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும். அது யாரும் தடுக்க முடியாது. இன்ன இடத்துல போகணும், இன்ன இடத்துல வார்ஃபேர் எல்லாம் பத்தி பேசியிருப்போம், டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அப்போ அங்கதான் சொல்லி கொடுத்துருக்கார். இன்னார் வரும்பொழுது கும்பகர்ணனுக்கு இப்படி, ராவணனுக்கு அப்படி. ராவணனுக்கு எல்லா இடத்துலையும் அம்பு போட்டுட்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அம்பு போடணும். அதுவும் வந்து அது மந்திர பிரயோகத்தோட போற அம்பா இருந்தால் தான் ராவணனை தொலைக்க முடியும். அத்தனை பராக்கிரமம் உள்ளவர், அசாத்திய சிவ பக்தன் அவன். ஒன்றும் சாதாரண சமாஜம் இல்லை. அதை அங்கதன் எப்படி சொல்லித்தரார்னா, வாட்ச் பண்றார். எப்படி வாட்ச் பண்றாருன்னா, ராமபிரான் ஜெயிக்கணும். ராமபிரான் தன்னுடைய நண்பன். அவர் வந்து வந்த விதம் வேற, அவருடைய ஸ்வரூபம் வேற. அவருக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. பட் வார்ஃபேர் டெக்னிக்ஸ் நண்பன்கிற முறையில் பகிர்ந்துக்கிறார். அதனால என்ன ஆச்சு அப்படின்றதான் முக்கியம். ராமபிரானோட ஹிருதயத்துல போய் உள்ள ஒன்னா சேர்ந்துட்டார். ராமபிரான் வேறு இல்ல, கிருஷ்ணன் வேறு இல்ல, விட்டலன் வேறு இல்ல. விட்டல சோயரா அப்படின்னா அங்கதன் சஜ்ஜனங்களோட சேர்த்தி, பிரகலாதன் சஜ்ஜனங்களோட சேர்த்தி, உத்தவன் சஜ்ஜனங்களோட சேர்த்தி, சந்த் ராம்தேவ் மகாராஜ் சஜ்ஜனங்களோட சேர்த்தி, ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் என்னுடைய இந்த கீர்த்தனுடைய நாயகன் தன்னுடைய அந்தரங்க நட்பு பாஷ்ப பாவ பாஷ்பம் சொல்லுவோம், அப்படி வந்திருக்கு. அதுல வந்திருக்கு இந்த கீர்த்தன்.
இந்த கீர்த்தனை அவர் யாருக்கும் சொல்லலை. யாரும் அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரும் விட்டலனும் இருக்கா. தேகு கிராமத்தில் அந்த இடத்துல நடக்கிற ஒரு பிரீத்தி பாவத்தில் வெளிவந்த ஒரு கீர்த்தனை. விட்டல சோயரா சಜ್ಜನ ಸಂಗಾತಿ ವಿಠಲಯ ಚಿತ್ತ ಬೈಸಲಾಸಿ. ವಿಠಲಯ ಚಿತ್ತಿ ಬೈಸಲಾಸಿ ವಿಠಲ ಸೋಯರ. ವಿಠಲಯ ಚಿತ್ತಿ ಬೈಸಲಾಸಿ ಸಜ್ಜನ ಸಾಂಗಾತಿ விட்டல சோயர். விட்டல சோயரடா நீ ஆயிட்டேன்னா சஜ்ஜனங்களுடைய சங்காத்தம் கிடைக்கும். சஜ்ஜனங்களுடைய சங்காத்தம் கிடைச்சா விட்டலனுடைய சோயரா பாவம் கிடைக்கும். விட்டலன் சோயராவா ஆனா உனக்கு அதுக்கப்புறம் ஒரு நண்பனும் தேவையில்லை. இப்படி எல்லாம் கீர்த்தன் போகுது. இதுல வேற அவர் சொல்றாரு, விட்டலகே சாயா மாஜி மாஜி அப்படின்னு. நிழலும் விட்டலனா இருக்கான் எனக்குன்ற ஒரு கீர்த்தன் சொல்ற. எல்லாமே விட்டலன்னு சொல்லிட்டா துகாராமே விட்டலன் தான். ஜெகத்குரு துகாராமே விட்டலன் தானே. அதுக்கு என்னத்துக்கு அவர் தனியாக உணர்வோம்னா, உணர்வுகளை அனுபவிப்பதற்காக சத்பாவத்தை எடுத்து 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 திருப்பி திருப்பி எடுத்து 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 அனுபவிப்பதற்காக, இறைவனுக்கு கிறங்கி போவதற்காக தன்னுடைய மனோபாவத்தை தெரிவித்த ஒரு அபங்கம். பங்கமில்லாத இருக்கிறது அபங்கம். இங்க வெறும் பங்கம் மட்டும் இல்லை, பங்கமும் இல்லை, எல்லா இடத்திலையும் சொல்றார். திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு அபங்கம். பண்டரிநாதன் ரகுமாயி கிட்ட சொல்லும் பொழுது சொல்றார், அம்மா இப்படித்தான் எழுதுவான் துக்காராம். இது கவித்துவத்துக்காக வர்றதில்லையே, அவருடைய அந்தரங்க உணர்வுகள் வெளிப்படுத்துற. பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா நாவதே அந்நியதா ஆன தூஜே. அவருக்கு நண்பனா ஆயிட்டான். நண்பனா ஆனது அவனுடைய உணர்வு. காரணம், அத்தனை நட்பு பாவம் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் கிட்ட இருக்கு. காரணம் ஒரு லிங்க். பிரகலாத அங்கத உத்தவ நாமதேவ துகாராமன் ஏன் சொல்றோம்னாக்க, அந்த லிங்க்ல புரிஞ்சுக்கணும். அந்த லிங்கை ஒரு முறை ரீட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவான் ஆங்கிலத்துல. அதை திருப்பி ஞாபகப்படுத்தணும். பிரகலாதன் எந்த நிலையில இருந்தான், நினைச்ச மாத்திரத்துக்கு அவர் வருவார் ஸ்ரீஹரி. பிரகலாதன் அப்படி நினைச்சா போற வருவார். பிரகலாதன் நினைக்காதே வருவார். அதுதான் முக்கியம். அதைத்தான் இங்க துகாராம் மகாராஜ் நினைக்காதே வரவன் தான் சோயரா. உணர்வுகளை புரிந்து கொண்டு, சாமானிய நண்பனால் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த இடத்தில் விஷயங்களை தெரிந்து கிரகிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உணரும். சர்வ வியாபி பவான் அதை சொல்றார் அவர். சர்வ வியாபியாக இருக்கிறதுனால சோயரியான்ற பாவம் வந்த உடனேயே இவருக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, இதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது, அடுத்த கட்டத்திற்கு இவன் போறதுக்கு முன்னாடி இவனுடைய மனசில் என்ன உணர்வுகள் இருக்கிறது புரியும். மூன்றையும் பெரிய விஷயங்களாக புரிஞ்சுண்டு ஓடி ஓடி வராங்க. எதற்கு ஓடி வரான்னா, ஒவ்வொரு நிலையிலும் அந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு, ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக வந்தான். ஒருத்தருக்கு குருவனுடைய திருவுருளை காட்சியாக காண்பதற்காக வந்தான். நாம்தேவ் மகாராஜுக்கு விஸ்வபா கேச்சரி சிவலிங்கத்து மேல காலை போட்டு உட்காந்து இருந்தார். படுத்துட்ட போஸ்ன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் உட்காந்துருப்போ முதல்ல ஆக்சுவலா அவர் படுத்துக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றார். படுத்துக்கும் போது அவருடைய கால் சிவலிங்கத்துல பட்டது அப்படின்னு மகிபதி மகாராஜ் தன்னுடைய சரித்திரத்துல சொல்றார். முக்கியம், விஸ்வபா கேச்சர் சிவலிங்கத்து மேல போட்டாரா, சிவலிங்கம் ஏற்கனவே இருந்ததுல தன்னுடைய ஆசுவாசப்பட தன்னுடைய வயதான காலத்தில் தெரியுதுன்னு அவருடைய கால் பட்டுடுத்தா, இல்ல இந்த காலம் அது மேல பட்டு இருக்கா, முக்கியம் இல்லை. இந்த காட்சியை சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ் பார்க்கணும். அதுதான் கீர்த்தன்களுக்கு. அதை பார்க்கணும். அதை பார்க்க வச்சான் விட்டான். பார்த்தான். பார்த்த உடனே சந்த் நாம்தேவ் மகாராஜ் சொல்றார், ஐயா இப்படி உங்களுடைய திருவடியை இறைவனுடைய சிரஸ் மேல வைக்கலாமா? சிவலிங்கம்னா இறைவனுடைய சிரஸ் தானே. அரூபாச்சே ரூப தேவா பாண்டுரங்க. பாண்டுரங்கன் தான் அது காட்சியை அமைச்சு கொடுத்துருக்கான். அங்க அவன் இருக்காதான் கேட்கக்கூடாது. அவனுள்ள எல்லாரும் அடக்கம். அவனுக்குள்ள சிவபெருமான் அடக்கம்,
சகல தேவாதி தேவர்கள் அடக்கம் நம்ம சந்த் ராம்தேவனுடைய சரித்திரத்தில் வரும்போது அவருடைய அந்த வர்ணனைகளை அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிற சந்த் நாம்தேவ் மகாராஜ் பகவான் லீலை பண்றது குருவை காட்டி கொடுக்கணும், அடையாளம் காட்டி கொடுக்கணும். அப்ப என்ன, விட்டல சோயரா சஜ்ஜன சங்காத்தி, சஜ்ஜன சங்காத்தி விட்டல சோயரா. விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி விட்டலையா சித்த பைசலாசி. நாம்தேவ் மகாராஜுக்கு என்ன உணர்வுகள் ஓடின்னு இருக்குதுன்னு உடனே வந்தாச்சு. விட்டலுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. நாம்தேவ் மகாராஜ் இன்னும் அவரே ஒரு நரனாக பார்க்கிறார், ஒரு சாமானியனாக பார்க்கிறார். பெரிய குரு பின்னாடி வரப்போற குருவை சாமானியனாக பார்க்கிறார். குருவை அடையாளம் காட்டுவது கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்படி அடையாளம் காட்டின குரு அவனுக்கு போரும். பகவானே அவனிடத்துல இருப்பான், பகவானே அவனிடத்தில் பிரத்யட்சமாக இருப்பான். வேற எங்கேயும் தேடிட்டு போக வேண்டாம். ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியையோ ஒரு சிற்ப சுரூபமாக இருக்கிற மூர்த்தியோ இல்ல பிரத்யட்சமாக அவருடைய அந்த சுவாச பிரதிசுவாசத்துல அவருடைய ஆத்ம சஞ்சாரத்துல இருப்பான். அப்படி விஸ்வபா கேச்சருக்குள்ள ஏற்கனவே வந்தாச்சு. அவன் வந்ததுனால வித்தியாசம் கிடையாது. உடனே கண் முழிச்சு சொல்லுவோம். அப்படிதான் ஒரு கண்கள்லாம் பஞ்சடைஞ்ச நிலையில இருந்தார் விஸ்வபா கேச்சர். பசியால இருந்தாரா, ஒரு ஒரு அப்படி ஒரு காட்சியை, ஒரு மாயாவை பகவான் காண்பிக்க வச்சானா சந்த் நாம்தேவ் மகாராஜுக்கு. ஏன்னா சோயரா ஆயிட்டார், விட்டல சோயரா. முதல்ல சஜ்ஜனங்களுடைய சங்காத்தியாக விஸ்வபா கேச்சர். ஏற்கனவே ஞானேஸ்வரருக்கு அறிமுகம் ஆயாச்சு. ஞானேஸ்வருடைய சிஷ்யர் யாருன்னா விஸ்வபா கேச்சர். இப்ப நான் ஞானேஸ்வர் எங்க இருக்க, ஞானேஸ்வர் வரும்போது சந்த் நாம்தேவ் மகாராஜுக்கு அவரை பார்த்தாக்க சின்ன வயசுல பால்யத்துல வர ஒரு 13-14 வயசுல வந்திருக்கும் போது ஒரு சாதாரண அனாதை குழந்தைகளா தான் வரா. ஞானேஸ்வராக இருக்கட்டும், நிவர்த்தியாக இருக்கட்டும், சோபான் தேவாக இருக்கட்டும், முக்தாயாக இருக்கட்டும். பண்டரி கஷேத்திரம் போது அவர்களை ஒரு அக்னாலேஜ் பண்ணணும், அவர்களை ஒரு கஷேத்திரத்துக்கு வந்திருக்கீள், பகவானை பார்க்கறதுக்கு வந்திருக்கீள் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்ஜன சோயரான்ற உணர்வு வரல அவருக்கு சந்த் நாம்தேவ். ஏனால் நாம் விட்டலையே பார்த்தாச்சு கோவில்ல, வராது எப்படி இருக்க போறா. அப்ப எல்லாருமே ஒரு சாமானியர்களாக படுறான். விட்டலன் இருக்கிறதால சாமானியர்களா படுறான். அப்புறம் பின்னாடி காலத்துல தெரிய வருது ஞானேஸ்வர் யார், சந்த் ஞானேஸ்வர் யாருன்னாக்க சாட்சாத் விஷ்ணுனுடைய அவதாரம். சந்த் நாம்தேவ் பார்க்கும் பொழுது ஏன் அவருக்கு வரலன்னா, விட்டல சோயரா சஜ்ஜன சாங்காத்திங்கிற அக்ஷரத்தை அவருக்கு பகவானுடைய கிருபையோட புரியலை. ஏன் துகாராம் மகாராஜ் இதை அபங்கமாக எழுத முடிஞ்சதுன்னா, நாமதேவருக்கு அப்புறம் வந்து திருப்பி சொல்ல வேண்டாம். எல்லா காட்சிகளும் எல்லா உணர்வுகளும் பிரகலாதனோடது, அங்கதனோடது, உத்தவனோடது, நாமதேவனோட எல்லாம் அவருக்குள்ள அப்படியே அணுவாக வியாபிச்சிருக்கு. அவர் ஒன்றும் முயற்சியே எடுக்க வேண்டாம். துகாராம் எழுதுவது எல்லாம் பிறருடைய உணர்வுகள் இருந்து. இந்த 4 பேர்களும் அவருக்கு முன்னோடியர்கள். இந்த முன்னோடியர்களுடைய உணர்வுகளை அப்படியே கடைந்தெடுத்து ஒரு நெருப்பு பிழம்பாக, விட்டலனே ஒரு பிழம்பாக தனக்குள்ள எடுத்துன்னு கொண்டிருக்கார். அதனால சொல்றார், அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறார். அதனால என்னுடைய அங்கம் பூரா வியாபிச்சிருக்காங்கிறார் ஜெகத்குரு துகாராம். விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி விட்டலயா சித்தி விட்டலயா சித்தி பைசனாசி விட்டலகே அங்க ஆயா விட்டலகே அங்க ஆயா விட்டலகே la
சோயரா சஜ்ஜன சங்காதி விட்டலகே அங்க வியாபிலித்தே காயான்ற உணர்வை ஒரு வாருணி நிலையில சொல்றார் அபங்கத்தை. இதுக்கெல்லாம் யோசனை பண்ணல. இன்னைக்கு இந்த அபங்கம் கீர்த்தன்கர் தான் இந்த அபங்கம் அந்த அபங்கம்னு சொல்லணும். துக்காராமனுடைய அருள் அவலேசம் கிடைச்சிருக்க ஒரு கிஞ்சித்து ஒரு ஒரு அந்த அவர் சொல்லுவாரு, என்னுடைய பிரசாதத்துல உன்னுடைய பிரசாத தட்டில் கடைசியில ஒட்டின்னு இருக்குமே, அந்த ஒட்டின்னு இருக்கிற ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. அதனால என்ன சொல்றார், இன்னைக்கு என்ன பண்ண போறார், விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி அப்படின்ற உணர்வு எடுத்து கொடுக்கிறார். அப்படிதான் வந்திருக்கு இன்னைக்கு. சத்தியமாக நான் உங்களிடம் பிரமாணம் பண்ணிக்கிறேன், அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன சொல்ல போறோம், இதை சொல்லு சொன்னா என்ன, ஏதோ வரும் உனக்குள்ளே ஏதோ வரும். உனக்குள்ளே இருந்து ஒரு ஆனந்த பிரவாகம் வரும். அந்த ஆனந்த பிரவாகம், ஆனந்த பாஷ்பத்தை சமர்ப்பணமாக விட்டல் எடுத்து இன்னைக்கு கொடு, அவ்வளவுதான். வேற என்ன ஒழுங்குற. அதுக்காக தான் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் கி ஜெய், எல்லாருக்கும் ஜெய் சொன்னோம். ஏன்னா எல்லாரையும் சொல்லி 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 தேஞ்சு தேஞ்சு வழி வந்து நமக்கு ஒரு குரு வந்து கருணை செஞ்சு கிருபை பண்ணி நமக்கு இந்த கீர்த்தன்கராக இருக்கணும், விழிப்புணர்வை அவரும் பெற வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கனிவு, சத்குருவனுடைய ஒரு கனிவு. அவரோட கடைக்கண்ணெல்லாம் கடைக்கண்ணே வேண்டாம், உணர்வு போதும். அந்த நிலையில இருக்கிற ஜெகத்குரு துகாராம அவருடைய அந்த பாவத்தை தான் நாம இப்ப அனுபவிச்சிருக்கோம். சராசரியான பாவம் இல்லை. நீங்க இது எங்க எடுத்துட்டு போனாலும் எந்த விதமான புராணங்களையும் இதற்கு உண்டான நிரூபணமோ இதற்கு உண்டான கோடியோ கிடைக்காது. எடுத்துக்கொண்டு போகலாம், எடுத்துக்கொண்டு போனாலும் நான் எதற்காக முதல்லயே சொல்றேன், நிறைய ஸ்காலர்கள் இதை பத்தி பலவிதமான பாவங்கள் சொல்லணும். ஒருவருக்கு எப்படி தோன்றது, துகாராம் என்ன நினைத்திருப்பார், அதுதான் முக்கியம் நமக்கு. அப்போ துகாராம் மகாராஜனுடைய விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா மாஜி மூணு விஷயம் சொல்லிட்டார். விட்டலன் அங்கத்துல வியாபிச்சிருக்கான், சரீரத்துல இன்டகிரேட் ஆயிட்டான். இன்டகிரேட் ஆயிட்டான்னு என்ன அர்த்தம்னாக்க, விட்டால் துகாராம் மகாராஜனுடைய அங்கத்தில் இருக்கும் அணுக்களில் எல்லாம் வியாபிக்கிறான், அதுதான் அர்த்தம். அவருக்கு அங்கம் இருக்கே, தனியா அங்கம் இருக்கே. துகாராம் அம்பிலான்னு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர், அந்த டிஎன்ஏ தான் வந்திருப்பாரு. அது முக்கியம் இல்லைங்க. நாம் ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்றேன், டிஎன்ஏல இருக்குமே எடுத்து பார்த்தாலும் இருக்காது. டிஎன்ஏல இருக்கும், இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த டிஎன்ஏக்கு அப்புறமா அது ஏதோ சமாஜம் இருக்கணும். துகாராம் மகாராஜை பொறுத்த மாட்டும் காரணம் என்ன அப்படின்னாக்க, விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயாம என்னுடைய நிழலாக இருக்கான், சரீரத்தில் அணுவாக வியாபிச்சிருக்கான். இப்படி இந்த உணர்வு இருக்கிறதுக்கு அப்புறமா ஸ்காலர்களுக்காக ஒரு கடிவு எழுதுறார். பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம், பைசலா விட்டலன்னா விட்டலன் உட்கார்ந்துட்டான் எதுல, என்னுடைய ஜீவனுடைய மஸ்தகத்துல. இந்த ஜீவனுக்கு பல அங்கங்கள் இருக்கு, பல பாகங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு ஆதார சக்தியோட வேலை செஞ்சிருக்கு. ஹார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஹிருதயம்னு வச்சிருக்கோம். மனாபசுன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நாட்டில். மனாபசுன்னா ஹிருதயத்திலேருந்து, மனம் கிடையாது. மனகே ஜாலே பூர்ண விட்டல ஜாலேன்னு சந்த் ஞானேஸ்வர் சொல்றார். ஆத்தா கொட்டே தாவே மன துஜே சரண தேக்கிலியான்னு சொல்றார் ஜெகத்குரு துகாராம். நான் தான் போயாச்சே, நீ இன்னும் போலையான்னு கேட்கிற. எங்க இருக்க நீ? ஆத்தா கொட்ட தாவே மன துஜே சரண தேக்கிலியா அப்படின்னு கேட்கிற. பழுத்த நிலையில் இந்த அபங்கம் வந்திருக்கு. அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா. அதனால நாவதே வதே நாவதே அந்யதா, உன்னை தவிர எதுவும் வரல இருக்குங்கிறார். எனக்கு குழந்தைகள் பட்னியோடு இருக்கு. அவருடைய குடும்பத்துல பட்னி ரொம்ப சாதாரண சமாஜம். இந்த பஞ்சம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் பண்றது, ஹெல்ப் பண்றது, அப்புறம் இங்க இருந்து அனுப்புறது. இந்த வெள்ளம் வந்தா அதை வரப்போறது, நவம்பர் டிசம்பர் தாண்டி ஒரு சின்ன வெள்ளம் வரும், பாக்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன், ஆளுக்கால் சண்டை, அவ இன்னார் போட்டாருன்னு அதை போட்டுருவான் மேல. இவர் தான் இந்த ஒரு 1000 பொட்டலத்தை கொடுத்தார், அவர் இன்னார் 5000 பொட்டலம் கொடுத்தார்.
என்ன கொடுத்தாலும் உனக்கு அன்னம் கிடைக்கிறது, அந்த அன்னத்தை நீ பொட்டலமாக தான் மாற்ற முடியும். பிரயோஜனம் அந்த அன்னத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கானே அவன் படி இழக்கிறான். உன்னை ஒரு கருவியாக உபயோகிக்கிறான். நீ யோசிச்சேன்னா நீ துகாராம் மகராஜ் சொல்ற மாதிரி விட்டலகை அங்க வியாபிலித்தே காயா பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதான்னு உணர்வு உனக்கு வரும். அதை தாண்டி போன்ற பக்தியில இன்னும் ஏறி கீழ் படிக்கட்டிலே நின்று இருக்கே, கீழ் ஏணியினுடைய கீழ் ஏற்கனவே ஆதாரம் இல்லாத விஷயம் ஏணிங்கிறது. ஏணியை பத்திரமா அதை பிடிச்சுக்கணும், அப்பதான் நம்ம மேல் வரைக்கும் போக முடியும். இல்லைன்னா சப்போர்ட்லாம் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாத ஏணிப்பா உன்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு படிக்கட்டும் ஆதாரம் வேணும். அதற்கு முக்கியமான படிக்கட்டில் நின்று இந்த அபங்கத்தை எழுதியிருக்கார். பைசலா விட்டல ஜீவாச்சி அமத்தா நான் அதே அந்யதா ஆனதுஜன். அதனால உன்னை தவிர எனக்கு எதுவுமே தெரியல. நரடா வந்தாலும் நீயா தான் இருக்க, பிரம்மமாக இருந்தாலும் ஒன்னுதான் நான் பார்க்கிறேன், என்னுடைய சோயராவா இருந்தாலும் நான் ஒன்னதான் பார்க்க. அவருக்கும் நிறைய சோயரெல்லாம் உண்டு அந்த காலத்துல. சோயரெல்லாம் மறைஞ்சுட்டே இருக்கா. சோயராவா இருந்தவள்லாம் விட்டலாம் தெரிய ஆரம்பிக்கிறான். அதனால முந்திலாம் துகாராம் மகாராஜ் பார்த்தா சொல்லுவார் மாதிரி சொல்லிட்டு, அஹோ மராட்டியில் அப்படிதான் சொல்லுவோம், அஹோ மரியாதையோட, அவ்வளோ வேற ஒன்றும் யாரும் ஒன்றும் ஓன்னு கூப்பிடக்கூடாது, ஓ இல்லை கூப்பிடக்கூடாது, அஹோ அப்படின்னு கூப்பிடுறது. அவருக்கு தெரியாது, எல்லாமே விட்டலன்னா தெரியும். இங்க பார்த்தா விட்டல், அங்க பார்த்தா விட்டல், அங்க பார்த்தா விட்டல். நாம்தேவ் மகாராஜ் சொல்லாடே, கலிகாலத்தில் இந்த மாதிரி ஒரு பாவம் யாருக்குமே கிடைக்காது, இப்படி ஒரு தெய்வம் கிடைக்காதுன்றார். தீர்த்த விட்டல, க்ஷேத்திர விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டல, மாதா விட்டல, பிதா விட்டல, குரு தேவதா விட்டல. கலிகால பாடனாய், கலிகாலத்தில் இப்படி ஒரு தெய்வம் கிடைக்க மாட்டான்னு விட்டலனுடைய பிரபாவத்தை சொல்லிருக்க. வேற ஒண்ணுமே அவன் சொல்லல. விட்டல் 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 விட்டல்னு வரும். தீர்த்த விட்டல, க்ஷேத்திர விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டல, எல்லாமே அவருக்கு விட்டலனா இருக்கு. உன்னுடைய கோத்திரம் என்னன்னா, நான் உடனே என்ன மறந்து பழக்கிருக்கேன், என்ன கண்டிஷன் பண்ணிருக்கேன். பாரத்வாஜ கோத்திரம்னு எனக்கும் நாம்தேவ் மகாராஜுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. உன்னோட கோத்திரம் என்ன சந்த சிரோன்மணியை கேட்டாக்க கோத்திர விட்டலன்னு. இவ்வளவு பந்து அவர் வீட்டுல பந்துக்களுக்கு குறைச்சலே கிடையாது. பெரிய அரண்மனை, அந்த காலத்து வீடு அப்படிதான் சொல்லுவா. அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருக்கும். ஆர்மேனியன் கிட்ட எல்லாம் போனா நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துருப்பா. அந்த காலத்துல ஒரு பேலஸா தான் இருந்திருக்கும். அதனால காலியே பண்ண மாட்டான். இது குஜராத்தி குடும்பங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா அங்க பார்க்கலாம். அப்படிதான் நாம்தேவர் குடும்பம் வந்து 2-3 தலைமுறைலாம் ஒரே இடத்துல, எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பா. என்னடா விஷயம் சமாச்சாரம் அப்படின்னாக்க தொலை நோக்கு தான் முக்கியம். பக்தியினுடைய அடுத்த கட்டம் முதலில் பக்தி. ஒரு திருச்சின்னத்தை இடுவது, பகவானுடைய அங்க அடையாளத்தை நாம தரிச்சுட்டு தான் அர்த்தம். அவனுக்கு பாருங்க, மூலவருக்கு ருக்மிணி பிராட்டியோட இருக்கிறது தம்பதி சமேதனா இருக்கா. பக்கத்திலேயே ஒரு பழங்கால 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்திரப்பட்டம் இருக்கு பாருங்க. அங்க கோபிச்சந்திரன் இருக்கு. கோபிச்சந்திர உடி துளசீச்ச வாழா ஹார மிரபதிகளா. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் தாள மிருதங்க காய புஷ்ப வருஷாவா. அதனால அது சம்பந்தப்பட்ட சோழம் அவனுக்கு ரொம்ப பிரீத்தி. அங்க போகவே வேண்டாம், போகணும்னு நினைச்ச உடனே அவளுக்கு முக்திச்சா சோழம் முக்தி கொடுத்துருவாங்க. இப்படி இல்லாம சொல்றான். அப்ப போயிட்டும் நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு அர்த்தம். இறைவனிடத்துல இருந்து அங்கீகாரம் வரலன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய கருத்து சாமானிய மனிதனுடைய அபிப்பிராயத்துக்கும் சொல்லும் பொழுது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னோம். அதை எதிர்பார்க்கவில்லை பகவான். விட்டல சோயரானா நண்பன், உயர்ந்த நண்பன், உயர்ந்த நிலையில் இருக்கும். அதுக்கு உத்தவரை சொல்லலாம். அப்படிதான் இந்த நட்பு இருந்தது கிருஷ்ணனோட. அந்த நட்புக்கு அதையும் தாண்டி வாங்குற அவசரம். அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா, நீதானே இப்ப ஆதார சக்தி, எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்புறம் எனக்கு என்ன வேணும், எல்லாம் கிடைச்சாச்சு அப்படின்னு. கடைசியில சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு மாதிரி தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தாந்தம்னா சித்தத்துக்குள்ள நாம் அதை பகிர்ந்து உணர்ந்து ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம். ஃப்ளாப்பில ஒவ்வொரு செல்லும்
ஒரு கோடி விஷயங்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃப்ளாப்பி, அந்த ஃப்ளாப்பியில் இருக்கிறதுக்கு அதை வந்து சொல்லுவார். அதுல இருந்து வருது. இவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், ஜீவாச்சியா மாதா நாவதே அந்யதா ஆன துஜ, ஒன்ன தவிர எதுவும் அங்க எண்ணமே இல்லை. அங்க எந்த ஃப்ளாப்பி நீ ஓபன் பண்ணாலும் விட்டல் விட்டல் சம்பந்தப்பட்டது, விட்டல் விட்டலே விட்டல், விட்டலுடைய அலங்காரம், விட்டலுடைய ஸ்வரூபம், விட்டலுடைய லீலை கிருபை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். இங்க ஒரு பிடி மேல போறார். அதனால நான் வந்து சித்தாந்தம் இல்லை, அது சித்தத்துல இருக்கிற அந்தத்துல இருந்து வரல. அது வந்து the highest spiritual text வருது. என்ன வருதுனாக்க, சகடா இந்திரியா மனகே பிரதான, சகடா இந்திரியா மனகே பிரதான, விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி. சஜ்ஜன சங்காதி will help you to become சோயரா to விட்டல். தமிழ சொன்னா நல்லா தெரியல, வரல, க்ஷமா பண்ணிக்க. தமிழ் படிச்சது தமிழ் தான், பாண்டித்தோல ரொம்ப உபயோகம் இல்லை. கலோக்கியலா நடைமுறை வசனங்கள் தான் பிரயோகம் பண்றோம். தமிழ் ரொம்ப கடினமான ஒரு மொழி, அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். கடைசியில சொல்ற சகலா இந்திரியா மனகே பிரதானம். நமக்கு நிறைய இந்திரியங்கள் இருக்கு, அதுல பிரதானமா தச இந்திரியங்கள் இருக்கு. தச இந்திரியாஞ்சா ஏகமேளா கேளா ஐசா கோபால் காளான்னு பாகவத சிரோன்மணி ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய கீர்த்தனங்கள்ல சொல்லுவார். அதையெல்லாம் தாண்டி சகலா இந்திரியா மனகே பிரதானா, எல்லா இந்திரியங்களும் கடைசியில எங்க போய் சங்கமம் ஆகுனா, உருவகம் இல்லாத, ஒரு குறிப்பிட்டு அடையாளம் காட்ட முடியாத ஒரு இடம் இருக்கு. அதை இடம்னு சொல்லலாம், வஸ்துன்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம், ஒரு வெளிப்படுத்தல்னு சொல்லலாம், ஒரு சுவாச பிரதிசுவாசம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சேர்த்து துகாராம் மகாராஜ் வந்து மனம்ங்கிறார். அதை சொல்லும்பொழுது கூட தன்னுடைய கீர்த்தனை சொல்றார், ஆத்தா கொட்டே நாவே மன, உன்னுடைய சரணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது அப்படியே அலபாஞ்சுன்னு இருக்கேன்றார். அது சின்ன, அப்பதான் பகவான் வந்து அவருக்கு அருள் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு நிலை இருக்கு. துகாராம் மகாராஜும் ஜனனம் எடுத்தது ஒரு சாமானிய குடும்பத்துல தான், நரனாகத்தான் பிறந்தார். இப்போ பகவான் சொல்றார், நரனாக பிறந்தாலும் வளர்ச்சியை காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அந்த சத்குரு எந்த நிலையில இருந்தார், எந்த நிலையிலேருந்து வந்திருக்கார், யார் யாருடைய வம்சாவளியாக வந்திருக்கார். அதனால குரு பாரம்பரியத்தை முதல்ல சொல்றோம். காரணம் என்ன, ஒவ்வொருத்தருக்குடைய ஆசி ரொம்ப முக்கியம். நாம வந்து ஞானத்துக்கு சூன்யம் கூட இல்லை. ஞான சூன்யம்னா கூட ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். சூன்யம்னா சைஃபர்னு அர்த்தம். சைஃபர்னா உடனே தெரிஞ்சுக்கணும். சைஃபர் வந்து சைஃபருக்கு டெஃபினேஷனே கிடையாது. இன்னும் சைஃபரை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் முக்கியம். இப்படி வரும்போது பூஜ்ஜியம்ன்றது யாருக்குமே தெரியாது உலகத்துல. 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தெரியும். சைஃபர் தெரியாது. சைஃபர்ல என்ன வேல்யூவே வந்தது. ஒரு பெரிய கவி சொல்லும்போது பகவானை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டபோது சொன்னா, பூஜ்ஜியத்துக்குள்ள ஒரு ராஜ்யம். பூஜ்யம்னா நமக்கு தெரியும் என்னென்ன, அதுக்குள்ள ஒரு ராஜ்யமா, அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கானா, அது புரியாமலே இருப்பானா, அவனை நீ புரிஞ்சுண்டா அவன் தான் இறைவன்.
பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை நீ புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இந்த உணர்வை அங்கு சொல்றார். சகலா இந்திரியா மனகே பிரதான தேகி கரி தியான விட்டோ பாச்சின்னா எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்படியே அந்த உணர்வுகள் போறோம். அந்த உணர்வுகள் எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கிற ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் நமக்கு கீர்த்தன் கிடைச்சிருக்கிறது நாம பண்ணின ஒரு புண்ணியம். சாதுக்கள் வழியாக நமக்கு அந்த சாதுக்கள் வழியாக வந்தால்தான் நமக்கு அவர் எழுதியதை பத்திரமா வச்சிருக்கணும். அவர் வைகுண்ட பிராப்தி ஆயாச்சு, அதை பத்திரமா எழுதினா திருப்பி ஒரு பிரதி எடுத்து அடுத்த வர தலைமுறைக்கு வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து அவ வம்சாவளிக்கு கொடுக்கணும். அப்புறம் அவர்கள் அந்த கிராமத்தில் கொடுக்கணும். அப்புறம் மிச்ச ஊர்களுக்கு வரணும். பாஷையே தெரியாத, சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு அங்கு வசிக்கிற வேறு ஒரு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட ஒருவனுக்கு எங்கிருந்தோ குருவையும் அனுப்பித்து தன்னுடைய கிருத்திகளையும் அனுப்பிச்சு அதை உணர வைக்கக்கூடிய அனுகிரகத்தை யார் கொடுப்பா? யார் கொடுப்பா சொல்லுங்க? மிச்சதெல்லாம் கிடைச்சது கிடைக்காது. அதனால சகலா இந்திரியா மனகே பிரதானன்றது வச்சது மனசை பத்தி ரொம்ப. அதனால்தான் மனசுக்கு விரோதம் இல்லாத எல்லா விஷயங்களும் செய்யும். அப்படி செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற அழுக்கு கலையதான் ஆரம்பிக்கும். அழுக்கணும் எடுக்கிறதுக்கு அது ஒண்ணுமே இல்லை, ஒரு இடமே இல்லையே. அதை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணுமா, ஆசிடை போட்டு கிளீன் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பூச்சியும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வியாதியே கிடையாது. அது நிரந்தரம். அது எப்பவுமே அந்த மனசை சொல்றார். சகலா இந்திரியா மனகே பிரதான ஏ மனமே தேகி கரி தியான விட்டோ பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுறார். அவருக்கு அன்னைக்கு அவங்க பூர்த்தி ஆயிடுது. தூக்காமணே
माऊली ज्ञानेश्वर माऊली ज्ञानेश्वर ज्ञानेश्वर माऊली ज्ञानेश्वर माऊली श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की जय बाबे ज्ञानेश्वर महाराज की जय गुरु महाराज की जय सर्व संतों की जय लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त संमंगलानि ब्रह्मैव सत्यं पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि बोल अंबाबाई माता की जय दर्शन दे गो ये ग अंबा माता दर्शन दे ये गंगा माता दर्शन दे गो ये ग अंबा माता किती अंताता पावती अनंता गुण गाता जाता विनवे तो आता दर्शन दे ये गंगा माता दर्शन दे गो ये ग अंबा माता आशा करावी तू या लेकराची आशा करावी तू याने कराची शेवटाला यावी नाव संसाराची देवठाला यावी नाव संसार आहे तुझ्या आहे माझे आई तुझ्या हाता जीवन घे माझे आहे तुझ्या हातात दर्शन दे ग हे अंबा माता दर्शन दे ग ये ग अंबा माता सज्जन बाळकाला सांभाळून घ्यावे सज्जन बाळकाला सांभाळून घ्यावे सज्जन भक्ताला तू देते सन्मान दुर्जन दुष्टांच्या तू देते ते प्राण दुर्जन दुष्टांच्या तू देते ते प्राण ऐसा राक्षसाच्या कोळीला माता तैसा राक्षसाचा कोळीला माता दर्शन दे गो ये ग अंबा माता दर्शन दे गो ये ग अंबा माता थोर तुझी कीर्ती तुळजा भवानी
माता दर्शन दे ग अम्बा माता दर्शन दे ग अम्बा माता अज्ञान बाळकाला सांभाळून घ्यावे अज्ञान बाळकाला सांभाळून घ्यावे वेळोवेळी आई मला रूप दाखवावे वेळोवेळी आई मला रूप दाखवावे ज्ञान दे हरेंद्र गीत केली गीता ज्ञान दे हरेंद्र गीत केली गीता दर्शन दे ग अम्बा माता दर्शन दे ग अम्बा माता गुणगान गाता किती तो आसा गुणगाता विनमितो आसा दर्शन दे ग अम्बा माता दर्शन दे ग अम्बा माता दर्शन दे ग अम्बा माता अंबाबाई माता की जय सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नांचे पूर्वी प्रेम कृपाजयाची सर्वांगी सुंदर उडीसे गुणाची कंठी जडके माळ मुक्ता फळाची जय देव जय देव जय देव जय देव जय मंगलमूर्ती दर्शन मात्रे मानो कामना कोटी जय देव जय देव योग्य बुद्धदायी तुझ्या संसारी अनाथांचे अंगे करुणा विस्तारी वारी वारी नमनांचे वारी काही पडलो आकाश संकट निवारी जय देव जय देव जय देव जय देव महिषासुरमर्दिनी गुणगणेश्वर वरदे काळ संजीवनी जय देव जय देव जय अट्टारीचा विवारी उभा वामानी रकुमारी विषय शोभा कुंडली माते पिते ब्रह्माले चरणी वारे भीमा उत्तरी जय देव जय देव जय देव जय देव जय ठाकुरंबा माई वल्लभ राणीच्या वल्लभ मारे वल्लभा जय देव जय देव कल्याण सुरभूषणी पंचावंडित वंडित दानवणीला मणिमल्ला भक्तिया दोषरा विमला हे गणपणवासिंग सुमनांचा मोडा जय देव जय देव जय देव जय देव जय शिवमंगली वाणी गुर्जना सुरागस वाणी जय देव जय देव साफल्या कौशल्या कौशल्या माता कन्या अनन्या मुनिमान्य सीता हे सर्वांचं प्रिय माता दशरथ गुणायक लग्न गोपिता जय देव जय देव जय देव जय देव कुलदेवता आरती ओवाळू गुणनायका जय देव जय देव आत्माने उद्धारे उद्धारवली परिसरमण गोमंडल सिंधुदुर्ग ब्रह्मांड साथे कुमारी सुरवरधर विशासन ग्रहांना पडली जय देव जय देव जय देव जय श्री हनुमंता तुमचे प्रसादे अनुपमाना जय देव जय देव काली नृतांगण वंदीन चरण डोळ्यात पागीन रूपन केले आलिंगन आनंदी गोविंद भावे ओवाळी वंदे नमः
Krishna Hare Krishna 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 Hare Ram 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 Hare Krishna 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 Hare Hare श्री ज्ञानदेव पांडुरंग हरि Vasudev पांडुरंग हरि Vasudev पांडुरंग हरि Vasudev भारत माता की जय। सनातन धर्म की जय। सर्व संतनों की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु हरि